உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். மேசராசி அன்பர்களுக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இல்லை. அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதே இந்த நிலைக்கு காரணம். திட்டமிட்டு செலவு செய்தல் குடும்பத்திற்கு நல்லது. திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் அலைச்சலும் அதிக பிரயாசையும் தேவைப்படும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். ஆண்டு முழுவதும் கவலைப்படும் அளவிற்கு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர நல்லெண்ணம் அதிகரிக்கும். கணவன் மனைவியரிடையே நல்ல ஒற்றுமை நிலவும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகம். பணிச்சுமை சற்று அலுப்பை ஏற்படுத்தினாலும் சனி மற்றும் ராகுவின் இணைப்பினால் பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. மேலதிகாரிகளின் ஆதரவு மன நிறைவை தரும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் அவ்விருப்பம் இனிதே நிறைவேறும். வேலை இல்லாமல் அவதிப்படும் மேசராசி நேயர்களுக்கு புதிய வேலைக்கு உத்தரவு வரும். ஆயினும் பலருக்கு வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரம் உதவிகரமாக அமைந்துள்ளது. உங்கள் சரக்குகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் உதவி தக்க தருணத்தில் கிடைப்பது மன நிம்மதியை அளிக்கும். வெளி மாநிலங்களிலிருந்து வந்து சேரும் ஊழியர்களின் கடின உழைப்பு உங்கள் வியாபார முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக அமைவதால் லாபம் அதிகரிப்பதை அனுபவத்தில் காணலாம். கலைத்துறையினர். நல்ல வருமானம் கிடைக்கும். மக்களிடையே செல்வாக்கும் பிரபலமும் உயரும். சுக்கிரன் உங்களுக்கு பரிபூர்ண ஆதரவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் நடித்துள்ள படங்கள் நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் துறையினர். மக்களிடையே செல்வாக்கு உயரும். சூரியன் ஆதரவாக இருப்பதால் செல்வாக்கு மிகுந்த ஒருவரின் ஆதரவு பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க உள்ளது. மாணவ மாணவியர். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு தேர்வு முடிந்தவுடன் நல்ல வேலை கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. பலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கும் வாய்ப்புள்ளது. விவசாயத்துறையினர். துறைக்கின் வெற்றிக்கு அவசியமான தண்ணீர், உரம், இடுபொருள்கள், கால்நடைகள் தட்டுப்பாடின்றி கிடைக்கும். நல்ல விளைச்சலும் விளைபொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலையும் கிடைக்கும். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்வதற்கு உதவிகரமான மாதம் இது. பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். சகோதரிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மாதம் இது. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மன நிறைவை அளிக்கும் வேலை கிடைக்கும். கன்னியருக்கு நல்ல வரனமையும். பரிகாரம். திங்கட்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.